இன்றைய வேத வசனம் நீதிமொழிகள் 16:3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். பிரியமானவர்களே, நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் கர்த்தரிடம் தெரியப்படுத்துகிறீர்களா? அல்ல நீங்கள் செய்ய இருக்கும் செயல்களுக்கு கர்த்தரிடம் உதவிக்கு அணுகிறீர்களா? அநேகர் செய்கின்ற தவறான காரியம் என்னவென்றால், சொந்தமாய் முடிவு எடுத்து செய்வது, இல்லை என்றால் மனிதர்களையே எதிர்பார்த்துக் கொண்டிருப்பது. கர்த்தரிடம் உதவி கேட்பதில்லை, ஆலோசனையை பெறுவதில்லை, அவரிடம் தெரியப்படுத்துவதில்லை. எப்படி என்றால், இப்படி ஒரு காரியத்தை செய்ய போகிறேன், நீ என்ன நினைக்கிறாய்? உன்னுடைய ஆலோசனை என்ன? எப்படி செய்தால் நல்லபடியாய் முடியும்? நீ கொஞ்சம் எனக்கு உதவி செய்வாயா? நீ எனக்கு உதவி செய்தால் கொஞ்சம் நலமாயிருக்கும். உன்னால் முடிந்த உதவியை எனக்கு செய்ய முடியுமா என்று மாம்சமான மனிதர்களை சார்ந்திருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாமோ பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. அதனால்தான் வசனம் சொல்கிறது, நீ செய்கிற அனைத்து செயல்களுக்கும் கர்த்தரிடம் உதவிக்கு அணுகினால் நீ வெற்றி அடைவாய். எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் ஒரு முடிவை எடுக்கிறீர்கள் என்றால், சொந்தமாய் செய்யாமலும் மனிதர்களை சார்ந்திராமலும் இருங்கள். மனிதர்களை காட்டிலும் உங்கள் அறிவை காட்டிலும் கர்த்தர் மேலானவர். கர்த்தர் ஒருவராலே உங்களுக்கு வெற்றியை தர முடியும், உங்கள் ஆலோசனைகளை உறுதிப்படுத்த முடியும், உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆகையால் ஒருபோதும் மனிதர்களை சார்ந்திராமல் உதவிக்கு அணுகாமல், நீங்கள் செய்கிற அனைத்து செயல்களுக்கும் கர்த்தரிடம் உதவிக்கு அணுகுங்கள். நிச்சயம் வெற்றி அடைவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.